வணக்கம் நேர்களே. மிடில் ஈஸ்ட்ல பல்வேறு இடங்கள்ல பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு. ஈரான் ஏற்கனவே ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. வரலாற்றிலேயே மிகப்பெரிய டெவஸ்டேட்டிங் ஆபரேஷனை நாங்க நடத்துவோம் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கான்ஃபிளிக்டோட ரூட் காஸே இந்த நியூக்ளியர் வெப்பன் தான் அப்படிங்கிறதுனால இது ஒரு சின்ன சயின்டிபிக் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னங்கிறத, இந்த யூஎஸ் ஈரான் வார் எதனால அப்படிங்கிறத இன்னும் கிளியரா நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கான பேசிக் ப்ராப்ளம் அப்படிங்கிறது யுரேனியம் என்ரிச்மெண்ட். நீங்க நியூஸ் சேனல்ஸ்ல பார்த்திருப்பீங்க, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அப்படின்னு சொல்லி நியூஸ்லலாம் வந்திருக்கும். இது என்ன அப்படின்னா, யுரேனியம் அப்படிங்கிறது பூமிக்கடியில கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டல். அந்த யுரேனியம்ல U-235 அப்படின்ற ஒரு ஆட்டம் இருக்கு. இந்த ஆட்டம் தான் நியூக்ளியர் பாம் தயாரிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள். ஸோ இயற்கையா நம்ம பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த யுரேனியம்ல U-235 அப்படிங்கிற ஆட்டம் 0.7% மட்டும்தான் இருக்கும். ஸோ என்ரிச்மெண்ட் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த 0.7% கான்சென்ட்ரேட் பண்றது. இப்போ 1 கிலோ யுரேனியம் இருக்கு, அதுல 0.7% இருக்கு. இன்னொரு கிலோ யுரேனியம்ல 0.7% வந்து U-235 இருக்கு. இதை எல்லாத்தையும் அந்த 0.7% பல இடங்கள்ல இருக்கக்கூடிய U-235 ஆட்டமை ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சு ஒரு கேப்சியூல்குள்ள கொண்டு வந்தா அதுதான் நியூக்ளியர் பாம். இது வந்து பெர்சன்டேஜ் பேசிஸ்ல மாறுது, தேவையின் அடிப்படையிலையும் அது மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 to 5% என்ரிச்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த யுரேனியமை பவர் பிளான்ட்ஸ்ல பவர் ஜெனரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. 10 to 20% என்ரிச்மெண்ட் இருக்கு அப்படின்னா மெடிக்கல் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா நியூக்ளியர் மெடிசன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கேன்சர் இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்காக பெட் சிடி ஸ்கேன் அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க. அந்த பெட் சிடி எல்லாம் இந்த நியூக்ளியர் மெடிசனுக்கு கீழே தான் வரும். ஸோ அதை பண்றதுக்கு 10 to 20% என்ரிச்ட் யுரேனியம் தேவை. 90%க்கும் அதிகமாக இருந்தது அப்படின்னா இது வெப்பன் கிரேட் யுரேனியம். இந்த என்ரிச்மெண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய யுரேனியம் வச்சு தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. 2025 மேல இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஈரான் கிட்ட 60% என்ரிச்ட் யுரேனியம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த என்ரிச்மெண்ட்டை 90% இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வருது. இந்த இடத்துல தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அலர்ட் ஆகுறாங்க. இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய போருக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். உலகத்துல பல நாடுகள் நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காங்க, நான் மட்டும் ஏன் வச்சுக்க கூடாது அப்படின்றது தான் ஈரானுடைய மிகப்பெரிய கேள்வி. ஈரான் ஏன் நியூக்ளியர் வெப்பன் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு செட் ஆஃப் காரணம் சொல்றாங்க. ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காரணம் ஒன்று என்னன்னா, அமெரிக்கா ஈரான்ல ரெஜிம் சேஞ்ச், ஆட்சியை மாற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்ப காலமா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்றாங்க. இப்ப இல்ல, 1953 இருந்து தொடர்ந்து அவங்க இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடாஃபியை கொன்னுட்டாங்க, சதாம் ஹுசைனை தூக்கில போட்டாங்க. அவங்க 2 பேர்த்துக்கிட்டையுமே நியூக்ளியர் பாம் கிடையாது. ஆனா சதாம் ஹுசைன் நியூக்ளியர் பாம் வச்சிருக்காரு அப்படின்றதுல தான் அங்க போரே தொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க 2 பேர்த்துக்கிட்டையுமே நியூக்ளியர் பாம் கிடையாது. ஆனா அமெரிக்கா ஒரு விஷயம் பண்றாங்க. என்ன அப்படின்னா, நியூக்ளியர் பாம் யாருக்கிட்ட இருக்கோ அந்த நாட்டை அமெரிக்கா தொட மாட்டேங்குது. அதனால எங்களுக்கு நியூக்ளியர் பாம் தேவை, அதை நாங்களே கட்டமைச்சுக்குவோம் அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், 2015ல ஒபாமா கூட நாங்க ஒரு டீல் போட்டோம். இந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டை நாங்க செய்ய மாட்டோம், வெப்பன்ஸுக்கு அதை யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஒரு டீல் போட்டோம். இது 2015ல. 2018ல ட்ரம்ப் உடனே என்ன பண்ணாரு, இந்த டீலை கேன்சல் பண்ணிட்டு ஈரான் மேல சாங்ஷன்ஸ் போட்டாரு. ஸோ இனிமேல் எங்களுக்கு அமெரிக்கா கூட டிப்ளமசியில எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாது. நியூக்ளியர் பாம் மட்டும்தான் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது தான் எங்களோட பெரிய நம்பிக்கையா இருக்கு. ஸோ வி வாண்ட் நியூக்ளியர் பாம் அப்படிங்கிறது ஈரானோட ஸ்டாண்டு. ஈரான் சொல்லக்கூடிய மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய நாடெல்லாம் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஈராக், ஆப்கானிஸ்தான், பஹ்ரைன், இஸ்ரேல், சவுதி, UAE, இந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே யுஎஸ் உடைய பேஸ் இருக்கு. ஸோ எங்களுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய த்ரெட் அப்படின்னு ஈரான் சொல்லுது. எங்க நாடு அமெரிக்காவால் இந்த அளவுக்கு சுத்தி வளைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல, அதனால எங்களுக்கு நியூக்ளியர் பாம் தேவை அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபைனலா அவங்க சொல்றது, பல டீகேட்ஸா அமெரிக்கா எங்களை ஏமாத்திட்டே தான் இருக்கு, இனிமேலும் நாங்க அமெரிக்காவை நம்ப மாட்டோம், எதுக்குமே நம்ப மாட்டோம் அப்படிங்கிறது ஈரானோட ஸ்டாண்ட். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நியூக்ளியர் வெப்பன் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஈரான் சொல்லக்கூடிய
காரணம். பல கண்ட்ரிகள் வந்து நியூக்ளியர் பாம் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா, ரஷ்யா, யுகே, பிரான்ஸ், சைனா, இந்தியா, பாகிஸ்தான், நார்த் கொரியான்னு எல்லாருமே நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காங்க. இஸ்ரேல் கிட்டயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஈரான் மட்டும் நியூக்ளியர் பாம் வச்சிருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வி இஸ்ரேல்கிட்ட வைக்கும்போது அவங்க சொல்றதுல 2 காரணம் இருக்கு. அவங்க எங்களுக்கு அதாவது ஈரான் வந்து நியூக்ளியர் பாம் வச்சிருந்தா அது எங்களுக்கு வந்து நேரடி அச்சுறுத்தலா இருக்கு. ஏன்னா முன்னாடி இருந்த ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஓப்பனா சொல்லியிருக்காரு, அயத்தல்லா கொமேனி ஓப்பனாவே சொல்லியிருக்காரு, இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு கேன்சர் டியூமர், அதை நாம அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே பகிரங்கமா பிரகடனம் பண்ணியிருக்காரு. அதனால எங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அவங்க கிட்ட நியூக்ளியர் பாம் இருந்ததுன்னா அது எப்ப வேணாலும் எங்க மேல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பயம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2வது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மற்ற நாடுகளுக்கெல்லாம் நியூக்ளியர் பாம் எதுக்கு வச்சிருக்காங்க? அவங்களோட டிஃபென்ஸுக்காக வச்சிருக்காங்க. வேரஸ் ஈரான் நியூக்ளியர் பாம் பில்ட் பண்றது இஸ்ரேல் அடிக்கிறதுக்காகவே அவங்க பில்ட் பண்றாங்கன்றத நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம். இஸ்ரேல் மாதிரியான ஒரு சின்ன நாடுல ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக் நடந்ததுன்னா அந்த நாடே காணாம போயிடும். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து கண்டினியூஸா பாலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு பாலிஸ்டிக் மிசைலை ஈரான்ல இருந்து லான்ச் பண்ணாங்கன்னா அது இஸ்ரேலை வந்து அடையிறதுக்கு 8 நிமிஷம் தான் ஆகும். ஸோ இப்படி பக்கத்துல இருந்துட்டு அவங்கள இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு நாங்க அனுமதிச்சோம் அப்படின்னா இஸ்ரேல் மாதிரியான சின்ன நாட்டுக்கு அது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்றாங்க. ஸோ இப்போ நீங்க வேர்ல்ட் மேப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா லெபனான், காசா, ஏமன், சிரியா மாதிரியான நாடுகள் இஸ்ரேலை சுத்தி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நாடுகளுக்கு அவங்க ப்ராக்ஸி வார் நடத்துறதுக்கு தொடர்ந்து ஃபண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க கையில நியூக்ளியர் பாம் கிடைச்சதுன்னா எங்க கதி என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதனால இஸ்ரேல் என்ன மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க, முதல்ல சுற்றுவோம், அதுக்கப்புறம் என்ன கேள்வி வருதோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இஸ்ரேல் எப்பயுமே இருக்காங்க. ஸோ இஸ்ரேல் மாதிரியான ஒரு சின்ன நாடு ஈரான் மாதிரியான ஒரு பெரிய நாடை நியூக்ளியர் பாம் பில்ட் பண்றதுல இருந்து தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா வரலாற்றை கொஞ்சம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. இஸ்ரேல் நியூக்ளியர் பாம் ப்ரொடியூஸ் பண்றவங்களை தடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் செஞ்சிருக்காங்க, செய்வாங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் 1981ல ஈராக் சதாம் ஹுசைன் ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் கட்டுறாரு அப்படின்றது தெரிஞ்ச உடனேயும் இஸ்ரேல் 1981லயே 8 ஃபைட்டர் ஜெட் அனுப்பி அந்த நியூக்ளியர் ரியாக்டரை பாம் போட்டு கம்ப்ளீட்டா டெமாலிஷ் பண்ணாங்க. அங்கதான் சதாம் ஹுசைனுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிச்சது. 2007ல சிரியா வந்து ஒரு நியூக்ளியர் பாம் பில்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதையும் இஸ்ரேல் அட்டாக் பண்ணி காலி பண்ணாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, இது வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு பிரச்சனை ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, இதுக்குள்ள அமெரிக்கா ஏண்டா வரான் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். அங்கதான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமோஸ் அப்படின்ற ஒரு இடம் வருது. இது உலகத்துடைய பொருளாதாரத்தினுடைய நாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஈரான் கிட்ட நியூக்ளியர் பாம் இருக்கு, அவங்க ஒரு நியூக்ளியர் பவரா மாறிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமோஸை ஈரான் டோட்டல் கண்ட்ரோல்ல கொண்டு வருவாங்க. ஒரு நியூக்ளியர் த்ரெட் இருக்கக்கூடிய கண்ட்ரி அமெரிக்காவை பிளாக்மெயில் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா அமெரிக்கா தன்னுடைய பதவியை பவரை இழந்துரும் அப்படிங்கிறதுனால மிடில் ஈஸ்ட்ல தன்னுடைய பவரை இழந்துருவாங்க அப்படின்ற ஒரு பயம் அமெரிக்காவுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் நியூக்ளியர் பாம் ப்ரொடியூஸ் பண்ணாம வைக்கிறதுக்கு என்ன விலை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கறது இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு இன்னொரு பயமும் இருக்கு. ஈரான் வந்து ஒரு நியூக்ளியர் பாம்பை வந்து அமைச்சிட்டாங்க, அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா இது ஒரு டாமினோ எஃபெக்டா மாறிடும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பயப்படுது. ஏன் அப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடும் பயப்பட ஆரம்பிப்பாங்க. சவுதி அரேபியால இருந்து யுஏஇ வரைக்கும் எல்லாரும் ஈரான் எங்களை அட்டாக் பண்ணிடுவாங்கன்ற பயத்துல எல்லாருமே வந்து அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்ற பயம் அமெரிக்காவுக்கு இருக்கு. ஏன்னா சவுதி கிரவுன் பிரின்ஸ் வந்து ஏற்கனவே ஓப்பனாவே சொல்லியிருந்தாரு, ஈரான் நியூக்ளியர் பாம் பண்ணாங்கன்னா எங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நாங்களும் நியூக்ளியர் பாம் பண்ணுவோம், நியூக்ளியர் வெப்பன் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சவுதியுடைய கிரவுன் பிரின்ஸ் ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ட்ரியும் தொடர்ந்து அவங்களுக்கு தனித்தனியா நியூக்ளியர் ஆர்ம்ஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு அப்புறம் அங்கே என்ன வேலை? இதுதான் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஃபியர். சரி, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ ரஷ்யாவும் சைனாவும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ஈரானை காப்பாத்துறதுக்கு உள்ள இறங்கக்கூடிய சாத்தியங்கள் 100% இருக்கு. ஸோ நாம இப்ப இருக்கிறது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வேர்ல்டு வார் 3 உடைய வாசல்ல உட்காந்து இதை பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஈரானுக்கும் சைனாக்கும் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்ட், ஸ்ட்ராங்கான டைஸ் இருக்கு. ஸோ ஒரு பக்கம் யூஎஸ் இஸ்ரேல் மிடில் ஈஸ்டர்ன் அலையன்ஸ், மறுபக்கம் வந்து ஈரான் ரஷ்யா சைனா,
இவங்க எல்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்மா வேர்ல்டு வார் 3 தான். பட் ரஷ்யாவும் சைனாவும் இதுக்குள்ள வருவாங்களா அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.